விட்டாளேப்பா. பொம்பளை ஏதாவது மையை வச்சு மயக்கி இருப்பாளோ, இல்லைன்னா ஆம்பளை இப்படி பேச மாட்டான். இந்த ஆத்தங்கரையில் இருந்துகிட்டு கார வீட்டு நடுத்தூரையே பேத்து விட்டாளே. காலம் போன காலத்துல கருவேல மரத்துல பூத்தப்பவே சந்தேகப்பட்டேன். ஊருக்கு கருதி வர போச்சு. எவன் தலை ஊங்குதோ என்ன கருதி. உறவு முறைக்காரெல்லாம் வராங்க. தின்ன விட்டு தெம்ப பைசல் பண்ணணும். சிட்டமா நீ வச்சிருப்பே 2 தேங்காய் கூட. ஆயாக்குமா இருந்துட்டு பேசுற பேச்சு பாரு. பேசாம கிண்டியா? ஆளாக்கெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? கோவலம் கூத்த விட பெரிய கூத்தா போச்சப்பா. மதுரை எரியிற வரையில் பார்த்துட்டு இருக்கப்படாதுல, சுடுவுல மடக்கி போட்டணும். அதனால பொண்ணாத்தோட சொல்லி உறவு முறையெல்லாம் வர சொல்லி விட்டேன். தங்கச்சி, மாப்பிள்ளை இப்பதான் இப்படி நடந்துக்கிறாரா இல்ல எப்பவுமே இப்படித்தானா? ஆமா, ஆம்பளைங்க எங்க வேட்டி அவுத்து வைக்கிறாங்கன்னு வேவு பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? ஆத்தித்தான் கொட்ட முடியும். அவங்க எங்க மேய்ச்சலுக்கு போறாங்கன்னு விளக்கு வச்சு பார்க்க முடியுமா? வேறு விடுற போதே வெட்டி எரிஞ்சிருக்கணும். வளர்ந்து விழுது விடுற அறைக்கு விட்டு கிருக்கழுத. தகப்ப வழியில எல்லாரும் கொள்ள மாதிரி முடிச்ச உட்காளா இருக்காள் தானே. தாய் வழி பங்காளிக உங்களை வர சொன்னேன். வாங்கடா, வந்திருக்கோம் நீங்க தானே. நாள்ல வாங்கன்னு கூப்பிடணும். வர முறை தெரியாது. தங்கச்சி இப்ப என்ன நடந்து போச்சு? இத போய் பறிச்சு படுத்திக்கிட்டு உள்ளூருக்குள்ள இருக்கிற 4 காரியக்காரங்களை வச்சு முடிச்சுட்டு போக மாட்டாப்ல. இதுக்கு போய் அம்புட்டு தூரத்துல இருந்து எங்களை வரவழைச்சு விட்டேன். உலகத்துல ஆம்பளைன்னா 1000 இருக்குமா? இதுக்கு போய் நம்மள வண்டியை கட்டி வர சொல்லி ஆம்பளை உறவத்தையும் நம்ம சம்பாதிச்சு என் பரிசு தலைக்கறி குழம்புனா தங்கச்சி வீட்டுலதான் சாப்பாடுன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதுலயும் குறும்பு ஆடு அம்புட்டு நல்லா இருக்கு. ஏன் தங்கச்சி இப்ப இம்புட்டு பேருக்கும் எத்தனை கடா தங்கச்சி வெட்ட போறா? வெட்டினது 3 கடாப்பா, பாக்கி இருக்கிறது ஒரு மறுக்க. அது ஆத்த தாண்டி குடிசையை போட்டுக்கிட்டு குடியை கெடுக்கணும் பொழப்பு நடத்திட்டு இருக்கு. அம்மா பட்டிக்காரங்களுக்கு வெறும் ஆட்டுக்கறி கருவாட்டு குழம்பு போறாதுதான். மறுக்கையை வில்லங்கம் இல்லாம வெட்டி விட்டுட்டா சாராயத்துக்கு சாயங்காலம் சொல்லி விடுறேன். போதுமா இல்ல அந்த சிறுக்கி இருந்த இடத்துல புழு முளைக்க வைக்கணுமா? என்னப்பா? ஆமாமா, என்ன செய்யணும் தங்கச்சி சொன்னாதானே. அவ உசுரோட இருக்க கூடாது அப்பு. அவளை தீ வச்சு கொளுத்தி விடுங்க. அதுக்காக எம்பூட்டு செலவானாலும் சரியே, என் வீட்டு வாசல வச்சாவது கேஸ நடத்தி விடுவேன். பர்சல்காரிக்கு பெரிய மாப்பிள பணம் காசு தான் கொடுத்துருப்பாரோ? ஏன் சும்மா இருப்போம் பாட்டுல? ஏமா தங்கச்சி, உன் சொத்து பத்திரம் எம்பிட்டு தேரும். அதுலயும் உன் பேருக்கு எம்பிட்டுக்கு இருக்கும், அந்த பேருக்கு எவ்வளவு இருக்கும்? போட்டிருக்க நகை நட்டை தவிர வேற ஒண்ணும் எனக்கு இல்ல. ஊருகிட்ட எங்க அப்ப எல்லாத்தையும் அந்த 4 பேருக்கே எழுதிவிட்டான். ஏதாவது ஒண்ணுன்னா கட்டி இருக்க சேலையோட கை வீசிட்டு நடக்க வேண்டியதுதான். நீ கவலைப்படாதான், உன் புருஷனை கூப்பிட்டு சொத்து பத்திரம் எழுதி வாங்கிவிடுவான். திருப்பாச்சி அருவாளை தீட்டி வச்சிருக்கல. யாரா திருப்பாச்சி அருவா வச்சிருக்கப்பய? நல்லா தென்னுங்கடா. என்னங்கடா மாப்பிள்ளைங்களா, இளங்கடா எலும்பு கடிக்கிறதுக்கு பல்லு இருக்கா உங்களுக்கு? அடா சேருவோமோன, ஆட்டு ரத்தத்துல புட்டு செஞ்சு போட்டாலே எங்க அப்பா விக்கிக்குவேன். அவன் நீ உனக்கு மனுஷ ரத்தம் கேக்குத?
எழுந்துறாங்க. இந்த பாருங்கப்பா இதெல்லாம் நல்லா என்ன மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு மாப்பிள்ளையாவது மண்ணா கட்டியா? நான் மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு விரும்பலடா, மனுஷனா இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன். ஒன்னத்தே துரு பிடிச்ச துரட்டி 20 ஆட்டுக்கு வந்த பயதானான். இருந்தாலும் இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்கிற ஈன சாதிப்பே நான் இல்ல. சுத்தமான தேரை விளக்கமாறு மாதிரி வீச வச்சிருக்க பயிர உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வீடு பூரா வெட்டருவா வேர்க்கம்பு வச்சிருக்கேன். உண்மையிலே நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா தான் எடுத்துட்டு வாங்க. இப்ப நான் நேரம் ஆத்தங்கரைக்கு போறேன். நீங்க ஆம்பளையா இருந்தா அவளை தொட்டு பாருங்கடா, பொறுக்கி பார்த்து விடுவடா, தாத்து விடா சாச்சு. உன் நினைப்புக்கு தக்கனபடி சோறு குழம்புல ஆக்கு. இன்னைக்கு நிதானமா உட்காந்து சாப்பிடுறேன். உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கொச்சப்படி பேசி விட்டாங்கல்ல, உன் கூட வாழவே வந்து கேட்கறத காமிக்கிறேன். நான் கிள்ளி போடுற நேரத்துக்கு சமாளியா நான் போயிடும். இந்த கோடு தாண்டி வரட்டும். எல்லா பேரும் சீ போடுற சீ. கோயிலு வீடு வீடு நீங்க தான் இந்த ஊருக்கு பெரியவர். கொலை செஞ்ச இந்த பொண்ணை கேட்டா இந்த ஆளை பத்தி எந்த ஊரும் சொல்ல மாட்டேங்கிறா. ஊர்க்காரங்களுக்கு இவர் யாரும் தெரியல. உங்களுக்காவது தெரியுதா பாருங்க.
குயிலு, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு புதிரா இருக்கேன் இல்லையா? வயசுக்கு மீறின பேச்சு, வயசுக்கு மீறின ஸ்நேகம், வயசுக்கு மீறின வாழ்க்கை, இப்போ வயசுக்கு மீறின முடிவு. என்ன நடந்துச்சு? எதுக்காக அவனை கொன்னேன்? என்ன சமாச்சாரம்னு சொன்னாதானே நான் வக்கீல் வச்சு வாதாட முடியும். என் மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த உலகத்துல என்னை விட வேற யாரையா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்போ உனக்கு எதுதான் பிரச்சனை? சொல்லு. நீங்க வக்கீல் வைக்காம இருந்தா, இந்த வழக்கை நடத்தாம இருந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஊர் சொன்ன மாதிரி அவன் என்ன தேடி வரல. வந்தவன் பேரு மலிவாகன. பொண்ணா தான் நல்லா இருக்காளான்னு அவன் உங்க சம்சாரத்தை பத்தி கேட்டான். எந்த கோட்டைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நீ இவ்வளவு நாள் காவல் காத்தியோ, அந்த கோட்டைக்கு ஆபத்து வந்துச்சியா? பொண்ணு, நான் அவசரமா அக்கறைக்கு போகணும். கொண்டு போறியா? ராமண்ண, இது ஓம் பரிசுல இல்ல ஊர்க்காரவங்க பரிசுல? முறைக்கிறத பார்த்தா கேள்வி சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேச மாட்டீங்களோ? நான் இத்தனை நாளா பேசாம இருந்தேங்கன்னு இப்பதான் பேச போறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி அந்த ஊர்க்காரவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. இப்பதான் என்ன பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க போறாங்க. ஆமா, இந்த கால வெட்டு பொண்ணாத்தா சௌக்கியமா இருக்கிறாளா? அவளுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன். அவளுக்கு எனக்கு என்ன உறவுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. 20 வருஷத்து கதைகண்ணு. அப்படி போயிட்டு வேலை வாரியா பேசுவோமே. வாரது கண்ணு, என்ன உள்ளூரா வெளியூரா? தனாவட்டையும் முறப்பையும் பார்த்தா உள்ளூர்காரி மாதிரி தான் தெரியுது. ஆமா, உள்ளூர்காரின்னா உனக்கு பொண்ணாத்தாள தெரிஞ்சிருக்கணுமே. கண்டாங்கி சேலை கட்டி கழுத்து நிறைய நகம் மாட்டி அப்படி சும்மா கும்முடு வீரபாண்டி திருவிழாக்கு வருவா வாரு. ஐய, அடுப்புல கிடக்குற ஓலம் மாதிரி மனசு கொதிச்சிருங்கன்னு. அதெல்லாம் ஒரு காலம். வாங்கோழி மாதிரி வளவளன்னு பேசுவா கூறுகட்ட கழுத. நான் பண்ண தப்புக்கு அவன் வயிறு நினைச்சு போச்சு. அந்த கழுதிக்கு அப்ப 3 கழுத வயசு இருக்கு. மூலையில உட்காந்து லோன்னு ஊழகாச்சுனா நான் தான் சொன்ன கிடக்குது புள்ள, வத்தல கொண்டு வைத்தியங்கிட்ட கூப்பிட்டு போறேன், வயிற்ற கரைச்சிடலாம்னு. அங்கன்னு மனுஷனுக்கு சனி பிடிக்க ஆரம்பிச்சது. எங்க வத்தல கொண்டு வைத்தியம் வீட்டுல புடிச்சது. வத்தல கொண்டு வைத்திய பொண்ணாத்தா குடும்பத்துக்கு வேண்டிய வேணாமா? போய் எல்லா விவரத்தையும் சொல்லி போடு வேணாம். அங்கதான் கண்ணு அவனுக்கு சனி பிடிச்சது. பார்த்தேன், பக்கத்துல ஒரு கொடுவால் கடந்தது. எடுத்து ஒரே போடு ஆம்புடுத, தலை தனியா போயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் கேக்குற? அங்க ஓடி இங்க ஓடி ஆயுள பாரி ஜெயில கழிச்சிட்டு இப்பதான் கண்ணு வெளியில வர. இன்னொரு சமாச்சாரம் கண்ணு, பெரியூட்டு மாப்பிளமாவ ராசமாளுக்கு நான் தானே தகப்பேன். என்ன பாக்குற? அப்போ பொண்ணாத்தா எனக்கு என்ன உறவுன்னு சொல்லு பாப்போம். சிடு சிடுன்னு உட்கார்ந்து இருக்கிறது கூட்டி கழிச்சு சொல்லாமல்ல. பொண்ணாத்தா புருஷன் வேற பொண்ண வச்சிருக்கான்னு புளியம்பட்டி பூரா பேசிக்கிறாங்க.
தாய் மாமங்கெல்லாம் விவகாரத்தை தீக்கிட்டு தான் வந்திருக்காங்களாமே. அதான் விவரத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நிலத்து பட்டா என் பேர்ல இருக்குது. விளைச்சல் எப்படி வேற ஒரு தடவை வைக்கலாம்? நிலத்து பட்டா வேற யாரு? நம்ம பொண்ணாத்தாரே. பொண்ணாத்தாளை பார்த்து 20 வருஷம் ஆச்சு. கிழங்கு மாதிரி இருப்பா. இப்ப கழுடு தட்டி போறிய. ஆமா, இந்த வடக்கு பக்கம் இருந்த வயலையும் தெற்கு பக்கம் இருந்த தோப்பையும் அவங்க அப்பா வளைச்சு போட்டுதானே. இப்ப அதெல்லாம் இருக்குதா இல்ல வித்து தின்னு போட்டாங்களா? கண்ணு, நான் பாட்டி வட சுட்ட கரையா சொல்லிட்டு வர. கண்ணு சிம்டாம கேட்டுக்கிட்டு இருக்கிற. 20 வருஷமா இருந்த விடுகதைக்கு இப்பதான் விட கிடைச்சிருக்கு. இது அடுத்த ஆள்கிட்ட சொல்லலாமா இல்ல ஆத்து தண்ணியில அழிச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? தீந்து போன கணக்கை திருப்பி பார்க்க வந்தியா? வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியா போச்சே. இப்ப வம்பெதுக்குடா உனக்கு? தெற்கு பார்த்த தோப்பையும் வடக்கு பார்த்த வயலையும் பத்தி உனக்கு எதுக்குடா கவலை? நீ சாக 1 நாள் அடிதான் வேணும், பொண்ணு புதைக்க 1 நாள் அடிதான் வேணும். அவன் சொன்ன சொல்லு ஊரு காதலியே விழக்கூடாதுன்னு தான் ஆத்து தண்ணியிலேயே அழிச்சு அடிச்சே கொன்னுட்டேன். குயிலு, அவனுக்கு எந்த நல்லதுமே செஞ்சதில்லையே. ஆனா நீ என் கொலை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எம்பிட்டு பெரிய காரியத்தை செஞ்சிட்ட. குயிலு, நான் உன்னை என் குல தெய்வமாவே மதிக்கிறேன். என் ராசா, இப்பாவது சொல்லியா? உன் மனசுக்குள்ள நான் இல்ல, நான் விவரம் இல்லாதவளா? விளையாட்டு சிரிக்கியா? சொல்லியா? நேரத்துக்குள்ள நீர் ஓடுதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. என் மனசுக்குள்ள நீ இருக்கிறது உனக்கு தெரியலையா? சொல்லியா? சொல்லு. குயிலு, என் மனசுல நீதான் இருக்க. நீ மட்டும்தான் இருக்க. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, உனக்காக நான் காட்டு